வெல்கம் டு கே குரு அகாடமி. இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த வீடியோவை பார்க்கணுங்கிறத ஃபர்ஸ்ட் நான் தெளிவுபடுத்திடுறேன். காம்படிட்டிவ் எக்ஸாம் பற்றின ஒரு பேசிக் ஐடியா இல்லாமல் காம்படிட்டிவ் எக்ஸாமை கிளியர் பண்ணி நானும் ஒரு அரசு அதிகாரியாக மாறணும், ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணுங்கிற எண்ணத்தோட நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள். அண்ட் நான் வச்சிருக்கக்கூடிய என்னுடைய குவாலிஃபிகேஷன், பேசிக் குவாலிஃபிகேஷன்லேருந்து ஹையர் குவாலிஃபிகேஷன் வரைக்கும் என்னுடைய குவாலிஃபிகேஷனுக்கு நான் எந்த எக்ஸாமை சூஸ் பண்ணணும், எனக்கான எக்ஸாம் எது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கீங்கன்னா நீங்களும் இந்த வீடியோவை பார்க்கணும். அடுத்தது, காம்படிட்டிவ் எக்ஸாமை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும் அண்ட் எனக்கான எக்ஸாமை நான் சூஸ் பண்ணிடுறேன். ஆனால் இதுக்கு ப்ராப்பராக எப்படி படிக்கிறது, நான் படிக்கிற விஷயம்லாம் கரெக்டாக நான் ப்ராப்பராக தான் படிக்கிறேன்னா, நான் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ்லாம் என்ன, எதனால் எனக்கு இந்த சக்ஸஸ்ங்கிற ஒரு விஷயம் கிடைக்காம திரும்ப திரும்ப ஒரு லூப்பில் போட்ட மாதிரி ஃபெயிலியரை நான் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படிங்கிற தாட்டில் நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கணும். ஏன் அப்படின்னா, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் பற்றினா ஒரு பேசிக் டு சக்ஸஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய மொத்த விஷயங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய நோக்கத்தோட உருவாக்கப்பட்டது தான் இந்த கே குரு அகாடமி அண்ட் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் பிகினர்ஸ்க்கான வீடியோவும் கூட. அண்ட் எனக்கு பிடித்தமான வீடியோன்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, ஒரு பிகினராக இருக்கும்பொழுது நான் பண்ண மிஸ்டேக்ஸ், நான் எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கிறதுக்கு டைம் எடுத்தேன், ஒவ்வொரு விஷயத்த கற்றுக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ டைம் ஆனது, நான் பண்ண மிஸ்டேக்ஸ்லாம் என்ன, நான் பண்ண மிஸ்டேக்ஸை நான் எப்படி தெரிஞ்சுட்டு அதெல்லாம் நான் எப்படி சரி பண்ணேன், அண்டு என்னுடைய எக்ஸாம் பர்டிகுலராக நான் செலக்ட் பண்ண என்னுடைய எக்ஸாமில் நான் எப்படி சக்ஸஸை மீட் பண்ணேன், இப்படிங்கிற இந்த மொத்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் நான் உங்களுக்கான கைடன்ஸை தரப்போகிறேன். அண்ட் நீங்கள் உங்களோட எக்ஸாமை எப்படி செலக்ட் பண்ணுறது, அதுக்கு ப்ராப்பராக எப்படி படிக்கிறது, வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை நம்ம ரெண்டு டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கான எக்ஸாம், இன்னொன்று சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கான எக்ஸாம்ஸ். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு டைப் ஆஃப் ஜாப்ஸுக்கும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் சென்ட்ரலை பற்றி லைட்டாக மட்டும் சொல்கிறேன், ரொம்ப டெப்த்தாக போல். நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், செப்பரேட் வீடியோ தரேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம ரொம்ப பெரும்பாலும் டிஸ்கஸ் பண்ண போகிறது ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸ், தமிழக அரசு சார்ந்த வேலைகளுக்கு எப்படி உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணணும், இதுதான் நான் சொல்ல போகிறேன். ஓகேவா? சென்ட்ரல் அளவில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் பெரும்பாலும் நம்ம சொல்கிறது எஸ்எஸ்சி அப்புறம் ஆர்ஆர்பி. எஸ்எஸ்சி ஆர்ஆர்பியில் உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் வச்சு உங்களோட ஜாப்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன் நான் சென்ட்ரலை பற்றி ரொம்ப சொல்லலைன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் பயங்கரமாக இருக்கணும், வெக்காபுலரி ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும், மேக்ஸ் ஷார்ட்கட்டோட ஃபாஸ்ட்டாக போட தெரியணும், அண்ட் ஸ்டாட்டிக் ஜிகேல ஸ்ட்ராங்காக இருக்கணும். எல்லாத்துக்கும் மேலே அங்கே நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஸோ இதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த எஸ்எஸ்சி ஆர்ஆர்பிக்கு அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த எஸ்எஸ்சி ஆர்ஆர்பியில் எஸ்எஸ்சியில் ஸ்டாண்டர்ட் வைஸ் எப்படி உங்களுக்கு குவாலிஃபிகேஷனை சூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வெறும் 10th மட்டும் படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கான எஸ்எஸ்சியில் எம்டிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாப் இருக்குது. ஓகேவா? அடுத்து 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு சிஹெச்எஸ்எல் அப்படின்னு ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா சிஜிஎல் அப்படின்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் சொல்லக்கூடிய இந்த எஸ்எஸ்சி கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸ். இது எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி மட்டும் இல்லை, நிறைய போர்ட்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ்க்கு இருக்குது. ஓகேவா? சாம்பிளுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன், ரொம்ப டெப்த்தாக நான் அதுக்குள்ளே போகல. இப்போ நம்ம பெரும்பாலும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்னன்றதை பார்க்கணும். உங்களுக்கு பெருசாக எந்த குவாலிஃபிகேஷனும் இல்லை, நான் வெறும் 10th மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், நான் என்ன பண்ணணும்? உங்களுக்கும் நம்மளுடைய தமிழக அரசில் ஜாப் இருக்குது. என்ன? குரூப் 4 டிஎன் பிஎஸ்சி குரூப் 4. ஸோ இது வெறும் 10th படிச்சிருந்தா போதும். இது மட்டும்தானான்னு கேட்டால் இல்லை, இன்னொன்று இருக்குது, டிஎன்எஸ்யூஆர்பி. ஸோ இந்த போர்டு கண்டக்ட் பண்ணக்கூடிய போலீஸ் எக்ஸாம், பிசி போலீஸ் கான்ஸ்டபிள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த எக்ஸாம். ஸோ இப்போ இந்த குரூப் 4க்கும் பிசிக்கு என்ன டிஃபரன்ஸ்ன்னு நான் சொல்லிடுறேன். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு லெவலில் தான் எக்ஸாம் இருக்கும், ஒரே ஒரு எக்ஸாம் இருக்கும். இதில் நீங்கள் கட் ஆஃப் கிளியர் பண்ணிட்டீங்க, மெரிட் லிஸ்ட்டை வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். உதாரணத்துக்கு இப்போ 5000 வேகன்சி இருக்குது அப்படின்னா நீங்கள் டாப் ஒரு 1000 ரேங்க்குள்ளெல்லாம் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். ஓகேவா? ஆனால் பிசி எக்ஸாமுக்கு அப்படி இல்லை, அது 2 லெவல் ஆஃப் எக்ஸாம். ஒன்று ரிட்டன் எக்ஸாம், இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்படி நான் சொல்கிறேன்னா, நான் இந்த பிசி ரிட்டன் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணியிருக்கேன், அந்த கான்ஃபிடென்ஸில் தான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த பிசி ரிட்டன் எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணோன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் எக்ஸாம் இருக்கும். ஓகேவா? அது என்ன ஃபிசிக்கல்? நான் ஓடுவேன், தாவுவேன், குதிப்பேன் அப்படின்லாம் நீங்கள் செய்வீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதாவது ஃபிசிக்கலி நீங்கள் ஸ்ட்ராங்னா. ஓகேவா? நான் ஃபிசிக்கலி ரொம்ப வீக்கு. ஸோ இப்போ இந்த ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பிசி எக்ஸாம் செலக்ட் பண்ணலாம். இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டு நடக்கும், இதில் நிறைய உங்களுக்கு ஃபிசிக்கல் டாஸ்க்கு கொடுப்பாங்க, இதுலேயும் நீங்கள் மெரிட்டில் செலக்ட் ஆகணும். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு
டாக்குமெண்ட்லாம் வெரிஃபை பண்ணி மெடிக்கல் டெஸ்ட்லாம் பண்ணிவிட்டு ஃபைனலாக அவங்கள ட்ரைனிங் அனுப்புவாங்க. ஓகேவா? ட்ரைனிங் டைம்லேயே உங்களுக்கு சேலரி வர ஆரம்பிச்சிடும். ஸோ ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான போஸ்டிங் வந்து போடுவாங்க. இது வந்து டிஎன்எஸ்சிஆர்பியோட பிசி எக்ஸாம். இந்த 2 எக்ஸாம் குரூப் 4க்கும் சரி பிசி எக்ஸாமுக்கும் சரி 10வது தான் குவாலிஃபிகேஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு 12th மட்டும் தனியாக படித்தவங்களுக்குன்னு சொல்லி செப்பரேட்டாக ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது கிடையாது. ஈவன் குரூப் 4ஓட சேர்த்து வேணால் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது டிகிரி லெவல் எக்ஸாம். ஸோ இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர் காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஆப்ஷன் இருக்குது. என்னன்னா நீங்கள் குரூப் 4ம் எழுதலாம், குரூப் 2 அண்ட் 2A, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குரூப் 1. இங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி எழுதலாம். ஓகேவா? நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் பற்றி ரொம்ப சொல்லாதனால ஜஸ்ட் விட்டுட்டேன். இது வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சியில் கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸ். ஓகேவா? குரூப் 2 அண்ட் 2A அண்ட் குரூப் 1 இது வந்து ஜஸ்ட் பேசிக் டிகிரி தான். ஆனால் குரூப் 4க்கு நமக்கு ஒரு லெவல் ஆஃப் எக்ஸாம் இருந்ததா? இங்கே அப்படி இல்லை, 2 லெவலில் எக்ஸாம் நடக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ப்ரிலிம்ஸ்னு சொல்லுவோம். இதில் நீங்கள் கட் ஆஃப் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து மெயின்ஸ் நடக்கும். ஸோ இதில் மெரிட்டில் செலக்ட் ஆனீங்கன்னா ஜாப். ஓகே, குரூப் 1 பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான், ப்ரிலிம்ஸு மெயின்ஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம்ஸ் அதிகமாகும். இதெல்லாம் எதுக்கு? டிகிரி குவாலிஃபிகேஷனுக்கு. ஓகே, இப்போ டிஎன்பிஎஸ்சி மட்டுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, நமக்கு டிஎன்எஸ்யூஆர்பி சொன்னோம் இல்லையா போலீஸில். ஸோ இவங்க வந்து எஸ்ஐக்கான எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அங்கே எப்படி கான்ஸ்டபிளோ அதே மாதிரி எஸ்ஐக்கான எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இது டிகிரி குவாலிஃபிகேஷன் தான். இப்போ எஸ்ஐ மட்டும் இல்லை, ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐன்னு ஒன்று சொல்லுவோம். ஸோ இதுவும் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ரெண்டுமே வந்து டிகிரி குவாலிஃபிகேஷன் தான். ஜஸ்ட்டு யூஜி டிகிரி இருந்தால் போதும். ஸோ இப்போ இந்த எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், ஃபிசிக்கல் இருக்கும், அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் டெஸ்ட்டு, ட்ரைனிங், எல்லாமே அதே ப்ராசஸ் சேம் தான். ஸோ இந்த ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐக்கு மட்டும் உங்களுக்கு ஃபிசிக்கல் இருக்காது. ஓகேவா? ஆனால் ஹைட் அண்ட் வெயிட் மெஷர் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நீங்கள் டிகிரி படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்க. காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் பொழுதே நீங்கள் சைட் பை சைட் எவ்ரி டே டெய்லி இந்த குரூப் 2 அண்ட் 2A இந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் எடுத்து நான் சொல்கிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ண தொடங்குனீங்கன்னா காலேஜ் முடிக்கிற டைமில் வரக்கூடிய எக்ஸாமை நீங்கள் எழுதும்போது ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லேயே உங்களால் அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணி என்ன பண்ண முடியும்? ஜாபை வாங்க முடியும். ஓகேவா? ஸோ இது மட்டும் கிடையாது, இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், மாஸ்டர் டிகிரி. மாஸ்டர் டிகிரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நெட்டு ஸ்லெட் எக்ஸாம்ஸ் இருக்குது. இது உங்கள் மேஜரை பேஸ் பண்ண எக்ஸாம்ஸ். காலேஜ் லெவலில் ப்ரொஃபஸர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, அதை நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட் அஸ் மேஜர். ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட்னா ஒன்றும் இல்லை, இப்போ மேக்ஸு உதாரணத்துக்கு சொல்கிறேன், மேக்ஸு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ். ஸோ இதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக சில சப்ஜெக்ட்ஸ். நான் உதாரணத்துக்கு தான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்குது. ஸோ இப்போ இந்த 3 சப்ஜெக்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸாம்னு ஒன்று வைப்பாங்க. அதாவது புள்ளியியல் ஆய்வாளருக்கான தேர்வு, ஸ்டாட்டிஸ்டிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அந்த எக்ஸாமை இந்த 3 மேஜர் படித்தவங்களும் எழுதலாம். பர்டிகுலராக இவங்க மட்டும்தான் எழுத முடியும், வேறு யாரும் எழுத முடியாது. அப்போ அவங்களுக்கு நம்பர் ஆஃப் காம்படிஷன்ஸ் வந்து குறையும். ஓகேவா? இவங்களுக்கு அவங்க மேஜர்லேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் மேஜர்ஸ் சார்ந்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, இப்போ நான் வந்து டிஎன்பிஎஸ்சி டிஎன்எஸ்சிஆர்பி மட்டும்தானே சொல்லியிருக்கேன். இதை தாண்டி இன்னொரு போர்டு இருக்குது. என்ன அப்படின்னா டிஆர்பி. ஸோ டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு. அடுத்து வரக்கூடிய 2 கேட்டகரியும் இது கீழே தான் வருவாங்க. 2 இல்லை, ஆக்சுவலாக 3 வரும். ஒன்று டிடெட். டிடெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th முடிச்சுட்டு படிச்சிருப்பீங்க. ஸோ இவங்க வந்து டெட் பேப்பர் 1 எழுதலாம். டெட்டு பேப்பர் 1. ஸோ இந்த டெட் பேப்பர் 1 ஈஸி தான். இதை பாஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு SGT அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நியமன தேர்வு நடக்கும். ஸோ இப்போ இந்த டெட் பேப்பர் 1 பற்றி சொன்னேன் இல்லையா, 2022 பார்த்தீங்கன்னா பிஎட் படித்தவங்களும் இந்த டெட்டை எழுதலாம் அப்படின்னு சொல்லி, அதாவது பேப்பர் 1 எழுதலாம்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க. ஆக்சுவலாக நான் அந்த எக்ஸாமை தான் எழுதியிருந்தேன். எழுதி அதை பாஸும் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஜிஓ பாஸ் பண்ணி கேன்சல் பண்ணிட்டாங்க. இந்த பேப்பர் 1 பாஸ் பண்ணவங்க கம்பல்சரி டிடெட் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு ட்ராஜடிக்காக முடிஞ்சதுன்னு வச்சுங்களேன். ஸோ அப்போ இந்த மாதிரி பேப்பர் 1க்கு கம்பல்சரி டிடெட் இருக்கணும். அடுத்தது பாருங்கள், பிஎட் கம்ப்ளீட் பண்ணாங்க. பிஎட் வந்து யூஜி வித் பிஎட் இருக்கும். ஓகேவா? ஒரு யூஜி டிகிரி ப்ளஸ் பிஎட் வச்சுருப்பீங்க. உங்களுக்கு வந்து டெட்டு பேப்பர் 2. ஸோ இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இதுவும் நான் கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ என்னுடைய எக்ஸாம்ஸ் நான் கிளியர் பண்ண அந்த எக்ஸாம்ஸுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் வச்சு தான் நான் உங்களுக்கு எல்லா விஷயமும் சொல்கிறேன். ஓகே, வெறுமனே சும்மா வாய்க்கு வந்ததை சொல்லலை. ஸோ எல்லாமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். அதனால தான் திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணுறது.
ஸோ இந்த டெட் பேப்பர் 2 நீங்கள் வந்து பாஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு யூஜி டிஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நியமன தேர்வு நடக்கும். ஓகேவா? ஸோ இதுலையும் நீங்கள் மெரிட்டில் செலக்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். என்ன டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ராசஸ் வந்து ஸ்லோன்னு சொல்லவா இல்லை டெட் ஸ்லோன்னு சொல்லவான்னு தெரில, எப்படியோ இருக்கும். சரியா? சரி, அடுத்தது பாருங்க, மாஸ்டர் டிகிரி அதாவது பிஜி ப்ளஸ் ஒரு பிஎட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், பிஜி டிஆர்பி எழுதலாம். இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய துறை சார்ந்த தேர்வுகளும் டிஆர்பியில் கண்டக்ட் பண்ணுவாங்க. டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் ப்ராசஸ் எல்லாம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதுதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. சரி, இப்போ உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் வச்சு உங்களோட ஜாபை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, செலக்ட் பண்ணுறீங்க. ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்த ஸ்டெப் பாருங்க, உங்களுக்கான அந்த குவாலிஃபிகேஷன் நான் சொன்னது வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் மட்டும் கிடையாது. சரி, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் மட்டும் கிடையாது, ஏஜ் குவாலிஃபிகேஷனும். ஓகேவா? ஸோ பெரும்பாலான ஜாப்ஸுக்கு வந்து ஏஜ்லாம் வந்து மாறும். அது நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷன் வரும்பொழுது பார்த்துக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து உங்களுக்கான எக்ஸாம் எதுங்கிறத ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு குரூப் 4 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் வேற எந்த எக்ஸாமுக்கும் செப்பரேட்டாக உட்காந்து படிக்கக்கூடாது. இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணது வந்து டெட்டு தான். எப்போ ஃபிக்ஸ் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, நான் பிஎட் அட்மிஷன் போடும்போதே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ அப்போ என்னதான் டெட்டு வந்து கண்டக்ட் பண்ணலை, நிறைய வருஷங்கள் கழிச்சு அந்த எக்ஸாம் வருது அப்படின்னாலுமே, என்னதான் குரூப் 4 குரூப் 2ன்னு அடுத்தடுத்து வந்தாலும் என்னோட மைண்டு பார்த்தீங்கன்னா அந்த குரூப் 4 குரூப் 2க்கு போக மாட்டேங்குது. திரும்ப திரும்ப டெட்டுன்னு தான் வந்து நின்றுச்சு. ஸோ அப்போ உங்களுக்கான எக்ஸாம் எதுங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு குரூப் 4 அப்படின்னா குரூப் 4க்கான போர்ஷனை தான் நீங்கள் திரும்ப திரும்ப படிக்கணுமே தவிர வேற எந்த எக்ஸாமுக்கான சிலபஸையும் திறந்து கூட பார்க்கக்கூடாது. ஓகேவா? இப்போ நீங்கள் டெட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணணும், டெட்டுக்கான போர்ஷன் டெட்டுக்கான சிலபஸ் தான் திரும்ப திரும்ப பார்க்கணும், வேற எதையும் திரும்ப பார்க்கக்கூடாது. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் செலக்ட் யுவர் எக்ஸாம் பேஸ்ட் ஆன் யுவர் குவாலிஃபிகேஷன். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 10th படிச்சிருக்கேன், நான் வேற எதுவும் படிக்கல, ப்ளஸ் எனக்கு ஒரு 18 வயது கம்ப்ளீட் ஆயிட்டு அப்படின்னா நீங்கள் குரூப் 4 செலக்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ செலக்ட் பண்ண எக்ஸாமுக்கு எப்படி ப்ராப்பராக படிக்கிறதுல ப்ராப்பராக எப்படி படிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ உங்களுக்கான அந்த எக்ஸாமை செலக்ட் பண்ணியாச்சு. உதாரணத்துக்கு நான் என்ன சொன்னேன், குரூப் 4 சொன்னேன். ஸோ இனி வரதெல்லாம் இந்த குரூப் 4 பேஸ் பண்ணியே நான் சொல்கிறேன். இது அப்படியே நீங்கள் உங்களோட எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் பிஜி டிஆர்பி படிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ இப்போ பிஜி டிஆர்பியில் ஃபர்ஸ்ட் யூனிட் என்ன, ஸோ அந்த மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. நான் குரூப் 4 வச்சுட்டு இப்போ மற்ற விஷயங்களை ஃபாலோ பண்ணுறேன். ஓகே, சரி, இப்போ ப்ராப்பராக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது. நான் டாப்பராக இருக்கேன், சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்க இந்த இடத்துல ரொம்ப கவனமாக பார்க்கணும். என்னன்னா, உங்களுக்கான அந்த எக்ஸாமுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சிலபஸ் இருக்கும். உதாரணத்துக்கு குரூப் 4க்கு ஒரு சிலபஸ் இருக்கும். அப்போ நெட்டில் போயிட்டு குரூப் 4 சிலபஸை டவுன்லோட் பண்ணணும். ப்ரெசென்ட் இயரில் என்ன சிலபஸ் இருக்கோ கரண்ட் சிலபஸை டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு கையில் வச்சுக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, சிலபஸை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு என்ன பண்ணணும், கையில் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, அந்த சிலபஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ். என்னது மெட்டீரியல்ஸ்னா என்ன, இப்போ உதாரணத்துக்கு குரூப் 4 அப்படின்னா ஸ்கூல் புக்கு ப்ளஸ் சில டாபிக்ஸ்க்கு அவுட் சோர்ஸ் பார்ப்போம். அப்போ அவுட் சோர்ஸாக இருந்த புக்கு எல்லாம் என்னென்ன இருக்குங்கிறத கலெக்ட் பண்ணணும். அப்போ இதுவே நீங்கள் பிஜிடிஆர்பின்னு வச்சுங்களேன், நம்ம மேஜர் சார்ந்த அந்த நோட்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுவோம், ரெஃபரன்ஸ் புக்ஸ் கலெக்ட் பண்ணுவோம். உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, சிலபஸ்க்கு அடுத்தது மெட்டீரியலை கலெக்ட் பண்ணணும். கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ எப்படி படிக்கிறது ஒன்றும் இல்லை, சிலபஸை எடுத்துக்கோங்க. ஓகேவா? குரூப் 4 சிலபஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தமிழ், ஜிகே, மேக்ஸ்னு 3 பார்ட்ஸ் இருக்குது. இதில் உதாரணத்துக்கு நான் ஜிகேல பாலிட்டி எடுத்துக்கிறேன். ஓகேவா? பாலிட்டியில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன, இந்திய அரசியல் அமைப்பு. அப்போ இந்த இந்திய அரசியல் அமைப்புங்கிற இந்த டாபிக் ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் கவர் ஆகுதுன்னு பார்க்கணும். ஓகேவா? உங்களோட மெட்டீரியலில் அந்த டாபிக் எங்கெல்லாம் கவர் ஆகுதுன்னு பார்க்கணும். இப்போ இந்திய அரசியலமைப்பு உதாரணத்துக்கு 6th 10th 12th இந்த 3 இடங்களில் கவர் ஆகுது. அப்போ அந்த 3 பாடத்தையும் தரவாக படிச்சிடணும், லைன் பை லைனாக, எங்கேயும் விட்டுறக்கூடாது. 1 லைனர், பாயிண்ட்டு, அப்புறம் பாக்ஸ் கொஷின், கான்செப்ட் வச்சு இல்லை அதை பேஸ் பண்ணி என்ன கேட்டாலும் தெரியணும். ஓகே, இது போதுமானா பத்தாது. அடுத்தது என்ன, இதே டாபிக் ரிலேட்டடாக இந்திய அரசியலமைப்பு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அவுட் சோர்ஸ் என்னென்ன. அப்போ பாலிட்டிக் அவுட் சோர்ஸ் என்ன, வெங்கடேசன் புக் இருக்கு இல்லையா. ஸோ அது மாதிரி இன்னும் நிறைய புக்ஸ் இருக்குது. நான் உதாரணத்துக்கு தான் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு வரேன். ஸோ அப்போ அந்த மாதிரி இந்திய அரசியலமைப்பு அந்த வெங்கடேசன் புக்கில் என்ன இருக்குது அதையும் படிச்சிடணும். அப்போ ஒரு டாப்பிக்கை நீங்கள் ஸ்கூல் புக்லேயும் படித்தாச்சு, அவுட் சோர்ஸ்லேயும் படித்தாச்சு. இப்போ பக்காவாக ரெடி ஆயாச்சா? இதோட மட்டும் நிறுத்தக்கூடாது. இப்போ நம்ம படித்த இந்த டாபிக்
இந்த அவுட் சோர்ஸ் இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்காங்கிறத நம்ம எங்கே செக் பண்ணணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் கடைசியாக நடந்த ஒரு 3-4 வருஷம் கொஷின் பேப்பரை எடுத்துக்கணும் கையில். எடுத்துட்டு இப்போ இந்திய அரசியலமைப்பு ரிலேட்டடாக அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷனில் என்னென்னலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அனலைஸ்ன்றதை விட நீங்கள் படித்த கொஷின்ஸ் அதில் வந்திருக்கா, கரெக்டாக தான் கேட்டிருக்காங்களா, இப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்பாங்களா அப்படிங்கிற மாதிரி அதை நல்லா டெப்த்தாக அனலைஸ் பண்ணணும். ஓகே, அப்போ ஒரு சிலபஸ் ரெடி பண்ணுறீங்க, சிலபஸை டவுன்லோட் பண்ணுறீங்க, அந்த சிலபஸ்க்கு தேவையான மெட்டீரியல்ஸை கலெக்ட் பண்ணுறீங்க. கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா சிலபஸில் உள்ள ஒவ்வொரு டாப்பிக்கும் ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்கோ அதை படிக்கிறீங்க, அவுட் சோர்ஸில் எங்கே இருக்கோ அதை படிக்கிறீங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷினை அனலைஸ் பண்ணுறீங்க. இதே மாதிரி வேற எந்த எக்ஸாமாக இருந்தாலும் இதே தான் பேட்டர்ன் தான் நான் சொல்லிட்டு வரேன். பிஜிடிஆர்பின்னா என்ன பண்ணுவீங்க, சிலபஸ் டவுன்லோட் பண்ணுவீங்க, ரெஃபரன்ஸ் புக்ஸ் எடுப்பீங்க, அதனால படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து சால்வ் பண்ணி பார்ப்பீங்க. ஓகே ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ரிப்பீட்டட் டெஸ்ட். அதாவது ஒரு விஷயத்த ரீட் பண்ணுறீங்க, திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணுறீங்க, அப்புறம் ரிப்பீட்டடாக டெஸ்ட் அடிச்சு பார்க்குறீங்க. இதான் ரொம்ப முக்கியமானது. ஓகே, ஸோ அப்போ ரிப்பீட்டட் டெஸ்ட் ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ ரிப்பீட்டடாக டெஸ்ட் போடுறது எப்போ போடணும்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ரிப்பீட்டடாக டெஸ்ட் போட ஆரம்பிக்கணும். ஸோ அதையே நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே உங்களுக்கு கிட்டத்தட்ட 2 to 3 மாத டைம் இருக்கும். ஸோ அப்போ அந்த டியூரேஷன் ஃபுல்லாகவே நீங்கள் டெஸ்ட்டு தான் போடணும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம், இந்த கமலி ஃப்ரம் நடுக்காவேரி மூவி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து அந்த டியூட்டர் சொல்லுவார் என்னது, எக்ஸாமுக்கு முன்னாடி இங்கே வந்து 150 டெஸ்டர்ஸ் நீ போட்டிருப்ப, ஸோ அப்போ வந்து உனக்கு அந்த ஃபைனல் எக்ஸாமுக்கான அந்த ஃபியருங்கிறது இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன் வரும் இல்லையா. ஸோ அதே பேட்டர்ன் தான். ஸோ நீங்கள் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக டெஸ்ட் அடிக்கும் போது எக்ஸாம் ஹாலுக்கோட அந்த ஃபியரும் அந்த ஒரு கொஷினை ஃபேஸ் பண்ணுற அந்த விதமும் உங்களுக்கு என்னது நேச்சுரலாக பழகிடும். அண்ட் இந்த ரிப்பீட்டட் டெஸ்ட் வந்து சும்மா வெறுமனே நான் இப்போ போட்டு பார்க்குறேன், ஒரு 1/2 an hour உட்காந்து போட்டு பார்த்துட்டு அப்புறம் ரொம்ப டைம் காலைல ஒரு 1/2 an hour, மத்தியானம் ஒரு 1/2 an hour, திரும்ப நைட்டு ஒரு 1/2 an hour, ஸோ இந்த மாதிரிலாம் டெஸ்ட் போடக்கூடாது. ரிப்பீட்டட் டெஸ்ட்டை நீங்கள் எப்படி போடணும் அப்படின்னா ப்ராப்பராக ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எப்படி எழுதுவீங்க, 200 கொஷின்ஸ், ஸோ இப்போ 100 தமிழ், அடுத்தது 25 மேக்ஸ், 75 ஜிகே. ஸோ ப்ராப்பராக ஒரு ஃபுல் டெஸ்ட்டு. ஸோ இந்த ஃபுல் டெஸ்ட் எழுதுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ டைம் கொடுப்பாங்க, அந்த டைம் டியூரேஷனை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக எழுதணும். ஒரு 3 hours 3 hours கண்டினியூஸாக எழுதணும், 2.5 hours கண்டினியூஸாக எழுதணும். ஸோ அந்த பிரேக்குங்கிறது இடையில எடுக்கக்கூடாது. ஒவ்வொரு எக்ஸாமையும் ஃபுல் டெஸ்ட் மாதிரியே நீங்கள் ப்ராப்பராக எழுதுனீங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸாம் ஃபியருங்கிறது இருக்காது. இது டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்லை, எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி. ஓகே சரி, இந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பராக உங்களோட டெஸ்ட்டை ரிப்பீட் பண்ணதுக்கப்புறம் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு மேசிவ் சக்ஸஸை ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ இப்படி ஒரு மேசிவ் சக்ஸஸை நீங்கள் அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான ப்ராப்பர் எக்ஸாமை செலக்ட் பண்ணணும். அந்த எக்ஸாமுக்காக மட்டுமே படிக்கணும். வேறு எதை பற்றி யோசிக்கக்கூடாது, எங்கேயும் டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. கன்சிஸ்டாக படிக்கணும், டெய்லி படிக்கணும். படிக்கிற விஷயங்கள் எங்கேயும் தொய்வு வரக்கூடாது, எதுக்காகவும் நிப்பாட்டிடக்கூடாது. ஸோ எதற்காக நம்ம அந்த ஒரு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணோங்கிறத மறந்துட்டு டைவர்ட் ஆகக்கூடாது. ஸோ நீங்கள் படிக்கிற எக்ஸாமை தவிர வேறு எந்த எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் அதை பெருசாக மைண்ட் பண்ணிக்கக்கூடாது. அதுக்காக படிக்கிறேன்னு சொல்லி டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி உங்கள் குவாலிஃபிகேஷன் என்னன்றதை லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். அந்த குவாலிஃபிகேஷனுக்கு சூட் ஆகக்கூடிய ஜாப்ஸை செலக்ட் பண்ணுங்கள். அந்த ஜாபுக்கான எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் எப்போ வருதுன்னு பாருங்கள். அந்த வரக்கூடிய அந்த நாட்களை கனெக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? உதாரணத்துக்கு டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் 2026க்கானதை விட்டுட்டாங்க. ஸோ அப்போ இந்த டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் பார்க்கும்போது உங்களுக்கு குரூப் 2 குரூப் 4 ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷனுக்கான டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 மாதம் 12 மாதம்னு காமிக்கலாம். பட் அந்த 8 மாதம் 12 மாதங்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடும். நினச்சிட்டே இருங்க நமக்கு நிறைய டைம் இருக்குது அப்படின்னு. கண்டிப்பாக சொல்கிறேன், இப்படிங்கிறதுக்குலாம் அந்த டைம் ஓடிடும், நோட்டிஃபிகேஷன் வந்துடும், ஐயோ படிக்கலையேன்றதுக்குள்ள எக்ஸாம் வந்துடும், எக்ஸாமும் முடிஞ்சிடும். ஸோ இந்த இது வந்து ஒரு லூப் மாதிரி தான், எக்ஸாம் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் எந்த எக்ஸாமுக்கு நீங்கள் படித்தது உங்களுக்கான எக்ஸாமாக மாற்றுறீங்க, திஸ் இஸ் த டாஸ்க். ஸோ நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு கண்டிப்பாக நைட்டுக்குள்ளே என்ன பண்ணுங்கள், உங்களுக்கான எக்ஸாமை செலக்ட் பண்ணுங்கள், அதுக்கான ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம கே குரு அகாடமியில் உங்களுக்கு சில விஷயங்களை பண்ண போகிறோம். என்னங்கிறத சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி என்னுடைய அந்த எக்ஸாமுக்குள்ள நான் பண்ண மிஸ்டேக், நான் கோத்ரூ பண்ண எக்ஸ்பீரியன்சஸ், நான் டேஸ்ட் பண்ண சக்ஸஸ், ஸோ இப்படி எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் தரணும் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணக்கூடிய குரூப் 4, குரூப் 2 அண்ட் 2A ஸோ இந்த தேர்வுகளுக்கான கைடன்ஸ் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ இந்த நாள்லேருந்து நீங்கள் உங்களுக்கான ஜேர்னியை என்னோட தொடர்ந்து பயணிக்கணும்னு நினச்சிங்கன்னா
நான் சொன்ன மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டெலிகிராம் ஆப் ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு நம்ம அகாடமியோட அந்த சேனல் பேஜ் ஓப்பன் ஆகும். கே குரு அகாடமி அஃபிஷியல்னு இருக்கும். அதில் நம்ம யூடியூப் சேனலோட லோகோவும் இருக்கும். பார்த்துட்டு அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் அதில் ப்ராப்பராக இருக்கும். ப்ரீவியஸாக பண்ணது இனி பண்ண போகிறதுன்னு எல்லாமே அதில் இருக்கும். ஓகே, ஸோ அதை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். கைடன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வேல்யூவானது. அதுவும் ஃப்ரீயாக கிடைக்கும் பொழுது அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ எனக்கு கிடைக்காத நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ப்ராப்பராக கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த டிஎன்பிஎஸ்சி மட்டும் கிடையாது, இனி ஃப்யூச்சரில் நம்ம டிஎன்எஸ்யூஆர்பியுடைய பிசி எக்ஸாம் அண்ட் எஸ்ஏ எக்ஸாம், நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பி கண்டக்ட் பண்ணக்கூடிய ஸ்டேட் பேப்பர் 1 பேப்பர் 2. ஸோ இந்த மொத்த தேர்வுகளுக்கான வழிகாட்டுதலும் கண்டிப்பாக நான் கொடுப்பேன். ஏன்னா ஒரு விஷயத்தை தான் நம்மளால் பண்ண முடியும். எல்லாத்தையும் அட் அ டைமில் எடுத்து போட்டுட்டு எதையுமே பண்ணாமல் சொதப்பிடக்கூடாது இல்லையா? அதனால ஃபஸ்ட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A. ஸோ நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இனி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் நல்லபடியாக யூஸ் பண்ணுங்கள். நம்ம காலேஜ் தான் படிக்கிறோம், இப்போ எதுக்கு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் இப்போவே படிச்சிங்கன்னா காலேஜ் முடிச்சு வெளில வரும்போது கவர்மெண்ட் ஜாப் உங்கள் கையில் மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி வேறொரு முக்கியமான தலைப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் கே குரு அகாடமி. தேங்க்யூ.